நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய்ச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மேஜர் முகுந்த் அவர்களை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மேஜர் முகுந்தை பற்றி இப்போ பேச காரணம் என்ன? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு அவர் வீர மரணம் அடைஞ்சு. இப்போ ஏன் அவரை பற்றி பேசுகிறாங்க? அதுக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் எஸ்கே அவர்களை விமர்சனமும் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் எஸ்கே அவர்களுடைய அமரன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல வரவேற்பும் இன்னொரு பக்கம் நிறைய விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் எஸ்கேக்கு பேர் பண்ணது சாய் பல்லவி அவர்கள். இவங்க 2 பேருடைய க்யூட்டான பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த ஒவ்வொரு காட்சிகளுமே மனசில் ரொம்பவே ஆழமாக பதிய வைக்கிற வகையில் இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்க போகிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தில் அமரன் அப்படின்ற படத்தில் எஸ்கே அவர்கள் எடுத்து நடித்த முகுந்த், ரியல் ஹீரோ முகுந்த் யார் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எதுக்கு எஸ்கேக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்கு இப்படி போய் நடித்தாருன்ற விமர்சனங்களை தான் கொடுத்துட்டு வராங்க. இப்படி ஒரு நடிகரே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ரியல் ஹீரோ முகுந்தை தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேவும் உங்களுக்கு ரியல் ஹீரோவாக தான் தெரிவார். ஏன்னா முகுந்த் அவர்கள் ரியலாகவே ஹீரோவாகிறதுக்கு முக்கிய காரணம் அவர் நிறைய கஷ்டங்கள் ரியலாக உடம்புல குண்டடிப்பட்டு இது போல் விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இல்லைனா கூட கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே ரியலாக பண்ணணுன்ட்டு நிறைய காயங்களோடு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு எஸ்கே அவர்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும், தமிழ் மக்களாகிய நம்ம தான் வெற்றி அடைய வைக்கணும்ன்ட்டு நடிகர் ஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்காருங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிறக்கிறாரு. 1983 இவருக்கு 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா தான் வரதராஜன், அம்மா கீதா. இவங்க பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே துருன்னு இருப்பாராம். பிறந்ததுலேருந்தே கூட வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிவிட்டு டெய்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காதான். அந்த அளவுக்கு துருன்னு இருக்கிற ஒரு பர்சனாக தான் வந்திருக்காரு முகுந்த் அவர்கள் படித்தது இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் படித்ததுனால இவருக்கு தமிழ் படிக்க தெரியாதாம். தமிழ் மேலே ரொம்ப அதீத பற்று, ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுடைய மகளை தமிழ் படிக்க வைக்கணுன்ட்டு அவங்க மகளுக்கு அச்சமில்லை இந்த சாங்கை சொல்லி கொடுக்குற அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. இவருக்கு தமிழ் படங்கள் பார்க்குறதும் ரொம்ப பிடிக்குமா. பாம்பேயில் இருந்திருந்தால் கூட எந்திரன் படத்தை தமிழில் தான் பார்ப்பேன், நான் ஹிந்தியிலலாம் பார்க்க மாட்டேன்ட்டு அவங்களுடைய மேம்கிட்டேயே சண்டை போட்டு அவங்க குடும்பத்தோட தமிழில் போய் படம் பார்த்தாராம். அதே மாதிரி கமல் சாரோடைய அன்பே சிவம் படம் ரொம்ப பிடிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்கே அவர்களோட இந்த அமரன் படத்துக்கும் இவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா முகுந்தன் அவர்கள் அமரன், அதாவது கார்த்தி அவர்கள் நடித்த அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தோடைய டைட்டிலை இப்போ தரமாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்களாம். கார்த்தி அவர்கள் தான் ஓகே கொடுங்க, எஸ்கே நம்ம தம்பி தான் நடிக்கிறார், கொடுங்க, என் பையன் மாதிரி தான் அப்படின்லாம் சொன்னாராம். அதனால தான் கொடுத்தாராம். ஸோ கார்த்தி அவர்கள் நடித்த அந்த அமரன் படத்தில் வெத்தலை போட்ட சோக்கில் இந்த ஒரு பாடல் முகுந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதை சின்ன வயசில் பாடி டான்ஸ் ஆடி காட்டுவாராம். இவர் எல்லாருக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாராம். குறிப்பாக ஒரு சம்பவத்தை அவங்க அப்பா ஷேர் பண்ணியிருந்தார். சோஷியல் சயின்ஸ் மேம் ஒருத்தவங்களை பார்த்துருக்காரு நடு ரோட்டில். உடனே ஓடி போயிட்டு அவங்க காலில் விழுந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அதுவும் 10th படிக்கிற பையன் இந்தளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, அதுவும் நடு ரோட்லையா, கண்டிப்பாக நல்ல பையனை வளர்த்துருக்கீங்கன்ட்டு ரொம்ப பெருமையாகவே பேசினாங்களாம் முகுந்தை பற்றி. ஸோ முகுந்த் அவர்கள் ஏன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 சோபியான் ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருக்கு. இதில் தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா 7000 பேரை கொன்றிருக்காங்க. இன்னும் எத்தனை ஆயிரம் பேரை கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நான் இந்த களத்தில் இறங்குறேன், நானே பார்த்துக்கிறேன்ட்டு கேப்டன் முகுந்த் அவர்கள் அவருடைய நண்பரான விக்ரம் கூட சேர்ந்து தீவிரவாதிகள் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் போயிருக்காங்க. அங்கே போனால் அவருடைய நண்பர் இறக்குறாரு. நண்பன் இறந்தாலும் பரவாயில்ல, அவன் உயிர் விட்டதுக்கு கண்டிப்பாக நானும் ஒரு காரணம் தான், இந்த மக்களை காப்பாற்றாமல் விடக்கூடாது, அவனுடைய போராட்டத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த தீவிரவாதியை எப்படியாவது கொல்லணும்னு நினச்சி அவரை சுட்டு கொண்டிருக்காரு. அப்படி சுட்டு கொள்றதுக்கு முன்னாடி இவர் மேலே நிறைய காயங்கள், ரத்த வெள்ளத்தில் தான் இவர் இருந்திருக்காரு.
ஃபைனலாக அந்த தீவிரவாதிகளும் இவர் மேலே 3 குண்டுகள் விழற மாதிரி அவருன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட போராடி இவரை உயிரை பொருட்படுத்தாமல் அந்த தீவிரவாதியை கொண்டுடுறாங்க. ஏன்னா அந்த தீவிரவாதி இருந்தாங்கன்னா இன்னும் எத்தனை மக்களுடைய உயிர் போகும் தெரியாதுன்னு நினச்சி தான் தன்னுடைய 31வது வயசில் சோபியான் ஆப்ரேஷன் மூலிமா தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு. இந்த விஷயம் இவங்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தானே பேசணும் தம்பிக்கிட்ட, பையன்கிட்ட, ஹஸ்பண்ட்கிட்ட. இப்போ எப்படின்ட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்காங்க. நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. நம்மளை நேரடியாக அவருடைய டெட் பாடியை கூட ஆர்மிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு கூட ஒரு நிமிஷம் அவங்களால சுத்தமாக எதையும் நம்ப முடியலையாம். அங்கே நடந்த ஃபுனரல் எதையுமே கண் முன்னாடி பார்க்கவே முடியலையாம். அந்த அளவுக்கு அதிர்ச்சியிலே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 31 வயசில் இறக்குறப்போ அவங்களுடைய மனைவி இந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமனார்கிட்ட நான் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் மாமா, நான் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் தான் இருப்பேன்ட்டு வாக்குறுதி கொடுத்தாங்களாம். கண்டிப்பாக இந்த இடத்துல இந்து அவர்களை பாராட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா அவரை ஆர்மிக்கு போவாருன்னு தெரிஞ்சும் அவர் கிட்டத்தட்ட 8 வருஷம் காதலிச்சிருக்காங்க. அவர் ஆரம்பத்தில் பிகாம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் MCC காலேஜில் ஜேர்னலிசம் படிச்சிருக்காரு. அங்கே படிக்கும்போது தான் இந்துவை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணும்போதும் 2 பேருக்கும் இடையில் காதல் மலருது. இந்த காதல் ஃபஸ்ட்டு முகுந்த் அவர்களுடைய அப்பாவுக்கு தெரிய வருது. அப்பாவுக்கு தெரிஞ்சதும் அவர் ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம ஃபேமிலி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு யாரோடைய சம்மந்தமும் தேவையில்லைப்பா, உன்னுடைய சம்மந்தம் தான் எனக்கு தேவைன்ட்டு அவர் ஓகே வாங்குறாரு. அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியுது. அவங்க அம்மா அடிக்கிறாங்க. இருந்தாலுமே தன்னுடைய பையனோட ஆசை முக்கியம்னு சொல்லி தான் இந்த திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க 2001. ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஸ்ரியா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. இவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டதும் கத்திப்பட ஷூட்டிங்கில் இருந்த தளபதி விஜய் அவர்கள் அதோட பாதிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுநாள், அதாவது இவருடைய இந்த ஃபுனரல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்களுடைய குழந்தையும் மனைவியும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு அப்பா எங்கேயும் போகலமா, கடவுள்கிட்ட தான் போயிருக்காரு, உன் கூட தான் இருப்பார், நம்ம நாட்டுக்காக அவர் தியாகம் பண்ணியிருக்காருன்ட்டு அப்போவே ரொம்ப பெருமையாகவும் முகுந்த் அவர்களை பற்றி பேசினாராம் தளபதி விஜய் அவர்கள். இது எல்லாம் அப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாச்சு அந்த ஃபோட்டோஸோட. இதெல்லாம் தொடர்ந்து இந்த வீர மரணம் அடைஞ்சதுக்காக முகுந்த் அவர்களுக்கு அசோக சக்கர விருதும் கொடுத்தாங்க. இந்த விருதை தன்னுடைய மனைவி ரொம்ப கௌரவமாக ரொம்ப ப்ரௌடாக போயிட்டு வாங்கினாங்க. அவ்வளோ மனக்கவலைகள் உள்ளே இருந்தாலும் எதையுமே காட்டல. தன்னுடைய கணவராசை தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு அந்த விருதை வாங்கியிருக்காங்க. முகுந்த் அவர்கள் 2 வயசு இருக்கும் போதே ஆர்மிக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் துப்பாக்கிலாம் வச்சு தானே இருப்பாங்க. அப்படின்ற விளையாட்டுத்தரமாக ஆரம்பித்த இவருடைய கனவு இவருடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுடைய வீட்டில் இவங்களுடைய கிராண்ட்பாவாக இருக்கட்டும், 2 மாமாக்கள் எல்லாருமே ஆர்மியில் இருந்திருக்காங்க. இருந்தாலும் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் எனக்கு வேணாம், நானே படித்து நான் எக்ஸாம் எழுதி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் தன்னுடைய முயற்சியில் தான் போயிருக்காரு. கடைசி நிமிடங்கள் என்னதான் இவருக்கு கொடுமையாக இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுடைய குடும்பங்கள் இதை கடந்து வரவும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. ஏன்னா உறவினர்கள் கூட அந்த நேரத்தில் யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை. 22 வயசில் ராஜ்புட் ரெஜிமெண்ட்டில் போய் சேர்றாரு. இவர் பார்த்திங்கன்னா எல்லாருடைய கனவு, அதாவது ஆர்மிக்கு போகணுன்னு கனவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் கனவாக இருக்கும். அங்கேயே இப்போ கேப்டனாகவும் ஆகுறாரு 2 வருஷத்தில். ஸோ இவர் இறக்கும் போது 2 சோல்ஜருக்கு இவருக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இறந்திருக்காரு. வீர மரணம் அடைஞ்ச மேஜர் முகுந்த் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கங்கள்.